வணக்கம். மார்ச் 7ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. S&P 500 1.8%, நாஸ்டாக் 2.6% நேற்று வீழ்ச்சியை பார்த்துருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக இருந்தது. காலையில் 9:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. அப்போ பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக தான் இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். USA அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புது ஆர்டரில் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. இந்த முறை பிட்காயின் சம்பந்தமான ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பிட்காயினுக்கு சாதகமாக ஏதாவது செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. அவர் ஜெயிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே பிட்காயின் நல்லா மேலே போனதும் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். இப்போ என்ன ஆர்டரில் கையெழுத்திட்டு இருக்கிறாருன்னா பிட்காயினுடைய ரிசர்வை அமைக்க இருக்கிறாங்க. பிட்காயின் மட்டும் இல்லாமல் வேறு சில கிரிப்டோ கரன்சிஸ், குறிப்பாக 4 கிரிப்டோ கரன்சிஸுடைய ரிசர்வ்ஸை அமைக்க இருப்பதாக ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இருந்தாலும் நேற்று பிட்காயின் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரிசர்வை அமைப்பதற்கு புதிதாக அவங்க பணம் செலவு செய்ய போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிறது வைத்து தான் அவங்க ரிசர்வாக அவங்க அமைக்க இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பிட்காயின்ஸை தான் அவங்க இப்போ ரிசர்வில் கொண்டு வராங்க. மற்ற கிரிப்டோ கரன்சிஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி செய்கிறது பிட்காயின் எதிர்பார்க்கல போல தெரியுதுங்க. அதனால பிட்காயின்ஸ் நேற்று வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பாலாஜி பாஸ்பேட்ஸ் IPO முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. NSE-உடைய SME பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆயிருக்கு. 7% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. நார்தர்ன் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் அவங்களுடைய கான்ட்ராக்டை நீட்டிக்கிறாங்க. நார்தர்ன் ட்ரஸ்ட்ன்றது ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். எவ்வளவு நாட்களுக்கு என்ன தொகைக்குன்ற தகவல் TCS வெளியிடலை. பவர்கிரிட் தற்போது அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு டெண்டரை ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்கான டெண்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பவர்கிரிட் கார்பரேஷன். ஐநாக்ஸ் விண்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்றது சொல்லலை. ரெனியூவல் எனர்ஜி கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. 153 மெகாவாட்டுக்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐநாக்ஸ் விண்ட். ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு கட்டம் சரியில்லாமல் இருக்குது. கடந்த 3 நாட்களில் கீழே போய்கிட்டு இருக்கு. நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இன்றைக்கி ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கு. முந்தா நம்ம செய்தி பார்த்துருந்தோம். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரேட்டிங்கை குறைச்சிருந்துருக்காங்க. இக்ரா மற்றும் கேர் ரேட்டிங்ஸ்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த பணத்தை சரியாமல், லோனுக்கு பணத்தை சரியாக கட்டாமல் இருந்திருக்கிறாங்க. சில முறைகேடில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி இருந்தது. அதனால் அவங்க ரேட்டிங்கை குறைச்சிருந்துருக்காங்க. இது கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சிருந்தாங்க செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கம்பெனி தரப்புலேருந்து விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குழு அமைக்கிறாங்க. எந்த முறைகேடிலும் ஈடுபடலை. ஒரு குழு அமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய சில சொத்துக்களை விற்பனை செய்து கடன் அடைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதோடைய ரியாக்ஷனாக பார்க்கும்போது 9% விழுந்ததுங்க கம்பெனி ஜென்சால் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் 5% அதிகரித்தது. மறுபடியும் இந்த வீடியோ சேர நேரத்தில் 4% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றொரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் அவங்களுடைய CFO ராஜினாமா செய்திருக்கிறாங்க. புது CFO நியமிச்சிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங். குவெஸ்காப் தரப்புல அப்டேட் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. கம்பெனியுடைய டிமர்ஜருக்கு NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டிமர்ஜர் 3 கம்பெனியாக வருங்க. டிமர்ஜர் முடிந்ததற்கு பிறகு போன ஆண்டு February மாதத்தில் அவங்க அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. 2024 Februaryல இந்த டிமர்ஜர் அறிவிப்பை வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. இப்போ NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இப்போ குவெஸ்காப் 3ஆ பிரியுது. குவெஸ்காப் இருக்கும், அதுக்கப்புறம் டிஜிடைட் சொல்யூஷன்ஸ்னு ஒன்று வருது, அப்புறம் ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைஸ் அவங்க பிஸ்னஸை அப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. ஸோ 3 கம்பெனிகளாக டிமர்ஜர் ஆகுது. குவெஸ்காப்பில் ஒரு ஷேர் வைத்திருந்தோன்னா புதிதாக வரக்கூடிய இந்த 2 கம்பெனிகளில் தலா ஒவ்வொரு ஷேர் கிடைக்கும்ன்றதை முன்னவே அறிவித்தது. இப்போ இந்த டிமர்ஜருக்கு NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. JSW எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்குது. முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்க KSK மகாநதி பவர் கம்பெனி லிமிட்டடை வாங்குறாங்க. அதற்கான ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்கிறாங்கன்னு NCLT ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ NCLT ஒப்புதலுக்கு பிறகு அவங்க அந்த ரெசல்யூஷன் பிளானை அமல்படுத்தி இருக்கிறாங்க. 16,000 கோடி ரூபாய்க்கு இப்போ 74% ஈக்விட்டி ஷேர்ஸ் KSK மகாநதி பவர் கம்பெனி லிமிட்டடில் வாங்கி இருக்கிறாங்கன்னு JSW எனர்ஜி தகவல் கொடுத்துருக்காங்க. ஓமேக்ஸ் நிறுவனம் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய 2 ப்ராஜெக்ட்ஸ் ஹரியானா மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு 2மே இப்போ ஹரியானா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறாங்க இந்த 2 கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஒமேகா ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து எவ்வளவு நாட்களுக்கு என்ன தொகைக்குன்ற தகவல் வெளியிடல ஜாகல் ப்ரீபெய்ட்.
ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஜிண்டால் கோக் லிமிடெட்டில் 26% ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அதை அனைத்தையும் விற்பனை செய்வதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அவங்க புது கடைகளை திறந்திருக்கிறாங்க. 4 கடைகளை திறந்திருக்கிறாங்க. எந்தெந்த மாநிலத்தில்? தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் மற்றும் பஞ்சாபில் திறந்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு கம்பெனி கைவசம் இப்போ 396 கடைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க டிமார்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மெக்வேரி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. நியூட்ரல் ரேட்டிங் முன்னே கொடுத்துருந்தாங்க, இப்போ அப்கிரேட் பண்ணி அவுட் பர்ஃபார்மாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் முன்னே சொன்னது 1300, புது டார்கெட் 1500. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலும் 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மெக்வேரி. இண்டிகோ பெயிண்ட்ஸுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் மார்ச் 4ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.9%லிருந்து 5.06% உயர்த்துறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய டெய்லி சார்ட்ஸில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டெய்லி சார்ட்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸில் எதிர்பார்க்குற டார்கெட் 4900 ரூபாய். கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 1 to 2 வாரங்கள். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஹுண்டாய் போன மாதம் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸில் பார்க்கும்போது 4வது இடத்துல சரிஞ்சு விழுந்திருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்துடைய ரீட்டைல் சேல்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஹுண்டாய் 4வது இடம். பொதுவாக அவங்க 2வது இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? முதல் 3 இடத்துல மாருதி சுசுகி, 2வது இடத்துல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்திருக்கிறாங்க. 3வது இடத்துல டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க. போன மாதம் பிப்ரவரி மாதத்தில் ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுடைய ரீட்டைல் சேல்ஸ் 38,156 வாகனங்கள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 20% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. IRCTC குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஸ்விக்கி ஜொமேட்டோடைய பார்ட்னர்ஷிப்பை வலுப்படுத்த போகிறதாக IRCTC சொல்லியிருக்கிறாங்கன்னு CNBC TV 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே செய்தியில் இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RBI கிட்ட அவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதற்கான அந்த ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க IRCTCன்னு அதே செய்தியில் தகவல் கொடுத்துருக்காங்க. ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குங்க. இந்தியா நியூசிலாந்து இடையே நடக்க இருக்கு. இந்தியா ஃபைனல்ஸ்க்கு முன்னேறியதுனால ஆடோடைய விலையெல்லாம் அதிகரிக்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜியோ ஸ்டார் என்ன எதிர்பார்க்குறாங்க? 10 செகண்ட் ஆடுக்கு 35 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முழு டோர்னமெண்ட் வழியாக ஜியோ ஸ்டார் எதிர்பார்த்த வருவாய் 850 கோடி ரூபாய்னு அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. L&Tடைய சேர்மன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. ஒரு வாரம் 90 மணி நேரம் வேலை செய்யணும்னு அது சர்ச்சையை கிளப்பியது. இப்போ என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாருன்னா, மாதந்தோறும் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதாவிடை விடுப்பை அறிவிச்சிருக்கிறாரு பெண் ஊழியர்களுக்கு. கம்பெனி கிட்ட எவ்வளவு ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னா 60,000 பேர் வேலை செய்கிறாங்க. இதில் பெண்களுடைய எண்ணிக்கை 9%, 5,000 பேர் வேலை செய்வதாக அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் இந்த மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சில மாநில அரசுகளும் இந்த மாதிரியான பாலிசியை எடுத்திருந்திருக்கிறாங்க. முன்னவே ஒடிசா, பீகார், கேரளா போன்ற மாநிலங்கள் இந்த பாலிசியை முன்னவே அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மும்பை ரயில்வே விகாஸ் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 121 கோடி ரூபாய். பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 709, ஸ்டாப் லாஸ் 668. ஐஷர் மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 5298, ஸ்டாப் லாஸ் 4992. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.